திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணிகே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனாயர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே ஆகாசப்பேறு என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆகாசப்பேறு என்பதை நேற்றைய தினம் நம்ம விளக்கி அதனை திருமூலர் உரைத்தவாறு சிந்தித்தோம். ஆகாசம் என்பது நுட்பமான பேர். பேரு என்பது நுட்பமான பேரு. ஆகாசம் என்பது வெளி, பரவெளி, சூட்சமம். இப்பொழுது நாம் தூலமாக இருப்பது சூட்சமாக போய் அதிசூட்சமான நிலை அப்படிங்கிறது. வாழ்க்கை அப்படித்தானே, தூலமாக இருக்குது, அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க காணோம், அப்போ ஏதோ சூட்சமான நிலைக்கு போயிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வாழ்ந்தது, பேசுனது, போனது, வந்ததெல்லாம் பொய்யா இருக்கிற வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏதோ ஒரு சம்பந்தமான தொடர்பான செய்திகளை தந்து, சில விஷயங்களை செய்து, சில விஷயங்களை பங்கு பெற்று, இப்படியெல்லாம் செய்துவிட்டு போயிருக்கிறவர்கள் அப்படியே அது அப்ரப்டுன்னு சொல்ல முடியாது. தூலத்திலிருந்து சூக்கும நிலைக்கு போயிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம தெரிந்து கொள்ளுவோம். உதாரணமாக தண்ணி இருக்கு, கொஞ்ச நாடியில் அது காணும்னா இல்லைன்னு நான் சொல்ல முடியும். அது சூக்கும நிலைக்கு போயிடுச்சு, எவாபரேட் ஆகி சூக்கும நிலைக்கு போயிடுது. இப்போ தூல நிலையில் இருக்கிற பொழுது அதனுடைய இயல்பு, சூக்கும நிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய இயல்பு, தூல நிலையில் வடிவம் இருந்தது, சூக்கும நிலையில் வடிவம் இல்லை. குணங்கள் எப்படி மாறுபடுகிறது, அதனுடைய குணங்கள், அதாவது பரவி கிடக்கின்ற விதம், இதெல்லாமே நமக்கு வேறு வேறாக தெரிகிறது. ஆக இப்போ எதற்கு இதை நாம் சொல்ல வருகிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் பருநிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், உணர்கிறோம். தூக்கம நிலையில் இருப்பதை நாம் உணர்கிறோமா என்று கேட்டால் அந்த உணர்வு நமக்கு குறைவாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த வெளி என்று சொல்லுவது சூக்கம வெளி. அதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டி காட்டுவதற்காகவே இந்த 5 பூதங்களில் மண்ணு தூலமாக தொடங்கி வெளி என்று சொல்லக்கூடிய சூக்குமத்தில் போய் முடிகிற அந்த தன்மையிலேயே வைத்திருக்கிறார். அது நம்ம பார்க்கலாம். மண்ணு தூளமாக இருக்குது, அதை விட தூளம் கெட்டு போகுது நீர், அதையும் விட தூளம் கெட்டு போகுது தீ, தூளம் முழுமையாகவே கெட்டு போகுது காற்று. பிறகு வெறும் அருவ நிலையில், சூக்கம நிலையில் இருப்பது ஆகாயம். தூளத்திலிருந்து அந்த சூக்கம நிலைக்கு 5 பூதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடியதனுடைய சூக்கம நிலை, அதனால ஆகாசம் அப்படின்னு சொன்னால்
அதுக்கு 2 குணங்கள் அது பெரும்பாலும் பேசப்படுகிறது ஆகாசம். இப்போ பௌத்தர் போன்றவர்கள் அவங்கெல்லாம் ஆகாசமே இல்லைங்கிறாங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு ஆகாசங்கிறது ஒன்று கிடையாது, பூதமே 4 பூதம் தான் உண்டுங்கிறாங்க. உலகாயுதரும் அப்படி தான் சொல்கிறாங்க, அவங்களையும் விட்டுருங்க. ஆகாசம் உண்டுன்னு சொன்னால் விச் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங் இல்லையா? அது பொருள்கள் பல இருக்குன்னு சொல்லுகிற பொழுது அந்த பல பொருள்களும் எங்கே இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் வருது இல்லை? அதுதானே நமக்கு ஆகாசங்கிறது, ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்தை விஞ்ஞானபூர்வமாகவே ஒப்புக்கொள்ளுகிறான். அது எது தன்னிடம் கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அப்ப இந்த ஆகாசம் எல்லாத்தையும் கொண்டு இருக்கக்கூடிய அதனுடைய நுட்பமான நிலை, மண்ணு தொடங்கி நுட்பமான நிலைக்கு நாம் போய்கொண்டிருக்கோம். மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். நம்ம இப்போ 5 பூத சம்பந்தமாக இருக்கிற நமக்கு ஆகாசங்கிறது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு மனிதனுடைய புறத்தோற்றம், அந்த மனிதனுடைய புறத்தோற்றத்தை நம்ம பார்க்கிற பொழுது உயரமாக இருக்கிறாரு, இல்லை கூடமாக இருக்கிறார், அல்லது உடல் தடிமனாக இருக்கிறார், அல்லது ஒல்லியாக இருக்கிறார், சிவப்பாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் தூலமாக தெரிகிறது இல்லைங்களா? அது நமக்கு தூலமாக தெரிகிறது. ஆனால் அவருடைய குணம் எப்படி தெரியும் பார்க்கும் பொழுது? இவர் நல்ல தன்மையுடையவரா அல்லது தீய தன்மையுடையவரா, அன்பானவரா, ஏமாற்றுவாரா, எப்படி தெரியும்? அனுபவத்தில் தானே அது தெரியும். எடுத்தோடனே பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்து அவருடைய தோற்றத்தை வைத்து அவர் இப்படிப்பட்டவர்னு தீர்மானிக்கிறது மாதிரி ஒரு ஆபத்து எங்கேயாவது உண்டா? அந்த மாதிரி ஒரு ஆபத்து எங்கேயும் கிடையாது. அது அனுபவம் இருக்கிறவர்கள் அந்த தவறை செய்யவே மாட்டாங்க இல்லையா? பார்த்தா அந்த பார்த்ததோடு சரி. பல சமயம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டு கேட்பாங்க சில பேர் வண்டியில் போகும்போது. அது இறக்கத்தின் அடிப்படையில் அந்த லிஃப்ட்டு கேட்குறவங்களுக்கு நிறுத்தி ஏற்றி சில பேர் போவாங்க. ஆனால் அதை போல் ஒரு ஆபத்து எதுவுமே கிடையாது. நம்ம எதை செய்யணுமோ அதை அறிவுடைமையோடு செய்யணும். அது மாதிரி பல ஆபத்துகள் வந்திருக்கு. நான் எதுக்கு இதை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னால், குணம்ங்கிறது சூட்சமாக, அது தூலமாக தெரியறது இல்லை. அது பார்த்தோன்னே அது கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிற ஒரு அடையாளத்தை வேணால் சொல்லலாம். அவர் இப்படி இருப்பார், உயரமாக இருப்பார், அவர் கொஞ்சம் சிவப்பாக இருப்பார், அவர் கண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லலாம். குணங்களுக்கு என்ன சொல்லுவது? அது சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய புறத்தோற்றத்தை சொல்கிறத விட அவரா நல்ல மனுஷங்க, அன்பாக பேசுவார், நம்பிக்கையானவர், அப்படிலாம் சில விஷயங்களை சொல்லுகிறோம். எதை நம்மளால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதோ அதை அடையாளங்களாக சொல்லணும் இல்லையா? அப்படி தானே சொல்லுவது வழக்கம். சரி, எதுக்கு இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த உலக அனுபவங்கள் உண்மையிலேயே சூட்சுமத்தை அடிப்படையாக கொண்டவை. சூட்சமாக இருக்கக்கூடிய செய்திகளில் தான் நமக்கு அனுபவம் கிட்டும். அல்லாட்டி ஒரு பஸ்ஸில் ஏறி 50 பேரோட பிரயாணம் பண்ணிட்டு நம்ம கீழே இறங்கணும். இப்போ 50 பேரோட 50 பேரையும் பார்த்தோம், 50 பேரையும் நம்ம அவங்களுடைய முகம், பாவம் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? பார்த்ததுனால எதுவுமே தெரில. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த 50 பேருடைய சூட்சும நிலை நமக்கு தெரியல, தூள நிலை தான் பார்த்தோம். எனவே அனுபவம் என்பது சூட்சுமத்தில் தான் இருக்குது, தூலத்தில் கிடையாது அப்படிங்கிறது நம்மள. ஈசனுக்கும் அப்படித்தான். பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமனும் சூட்சுமத்தில் தான் அந்த அனுபவம் நிகழுமே தவிர தூலத்தில் அனுபவம் நிகழ வாய்ப்பு இல்லை. தூலத்தில் நிகழ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், தூல நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகமோ தத்துவங்களோ இறைவனுடைய உண்மை நிலையை நமக்கு காட்டுவதில்லை. இறைவன் என்று சொல்லக்கூடியவருடைய உண்மை நிலை என்னங்கிறத நாம் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான்
அதை நம்ம பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா இறைவன் எல்லா இடங்கள்லையும் நிறைவுதான் கிடக்கிறான். அது ஒரு ஒரு செய்தி சொல்லுகிறார். இறைவன் இந்த இடத்துல இருக்கிறான், அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல இருக்கிறான், இந்த இடத்துல இல்லை என்று சொல்லுமாறு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு ஒரு பதில் அவசியம் தெரிந்தாக வேண்டும். அதுக்கு ஒரு பாட்டு ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். ஆகாசவண்ணன் அமரர் குலக்கொழுந்து ஏகாசமாசுனம் கிட்டங்கிருந்தவன் ஆகாசவண்ணம் அமர்ந்து நின்றப்புறம் ஆகாசமாய் அங்கி வண்ணனும் ஆமே. ஆகாச வண்ணன் அமரர் குலக்கொழுந்து ஏகாச மாசுனம் கிட்டங்கு. மாசுனம்னா பாம்புன்னு அர்த்தம், பாம்புன்னு அர்த்தம். ஏகாசமாசுனம் கிட்டங்கிருந்தவன் ஆகாச வண்ணம் அமர்ந்து நின்றப்புறம் ஆகாசமாய் அங்கி வண்ணனும் ஆமே. இந்த ரெண்டாவது வரியத்துக்கு முதல்ல போட்டோம். ஏகாச மாசுனம் இட்டு அங்கு இருந்தவன். அவனுக்கு உண்மையிலேயே உடையாக இருப்பது, ஏகாசம்னா மேலாடையாக இருப்பது என்னன்னு கேட்டால் மாசுனம். மாசுனம்னா பாம்பு. பாம்பு தான் அவனுக்கு ஆடையாக இருந்தது அப்படின்னு. திருமூலர் எப்பவுமே புராணத்தை ரொம்ப பெருசாலாம் இது பண்ண மாட்டார், சப்போர்ட் பண்ண மாட்டார். சொல்லுவார் அங்கேயும் இங்கேயும். இப்போ சலந்திரன் வரலாறு கூட சொன்னார் ஒரு இடத்துல. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடங்களில் சொல்லுவாரே தவிர ரொம்ப புராணிக் சப்போர்ட்டிவாக எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டார். ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் நம்ம அப்ரோச்சாக தான் இருக்கும் பெரும்பான்மை. இப்போ கூட சிவபெருமானுடைய ஆடை பாம்பாக இருக்கிறது, பாம்பையே தன்னுடைய ஆடையாக கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த பாம்பு 5 தலை பாம்பு. 5 தலை பாம்பு. 5 தலை பாம்பையே தன்னுடைய ஏகாசமாக இட்டு ஆடையாக இட்டு அங்கே இருந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுத்தமாயினுடைய 5 தத்துவமும் மாசுனம் பாம்பாக சொல்லுகிறார். சுத்தமாய் இருக்கிறதே அது 5 தலை பாம்பு, அதையே தன்னுடைய ஆடையாக கொண்டு இருக்கிறார், கொண்டு சுத்தமாயிலேயே இருக்கிறார் சாமி. ஆகையினால தான் இப்போ சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் எல்லாமே சாமி சுதந்திரத்தோடு இருப்பது சுத்தமாயில அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாயில சம்புபட்சமாகவும் இருக்கிறார் என்ற செய்திகளும் நமக்கு நிறைய தடவை நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன், இன்னமும் பேசியிருக்கிறேன். அதில் முதல்ல இருக்கக்கூடிய சிவசக்தி, சாதாக்கியம், மாகேஸ்வரம், சுத்தவித்தை, இந்த மாதிரியான தத்துவங்கள் 5 அது 5 தான் அவருக்கு என்ன சொல்கிறது மெயின் கண்ட்ரோல். அந்த 5 கட்டளை இடங்களாக தனக்கு வைத்து கொண்டு மொத்த பிரபஞ்சத்தையும் சுத்தமாயிலிருந்து தான் இயக்கி கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் தன்னுடைய கண்ட்ரோல்லையே வச்சிருக்கிறார் சுத்தமாயை. ஆகனால அதை தன்னுடைய ஆடையாகவே உடுத்தி இருக்கிறாருன்னு 5 தலை பாம்பு சிவபெருமானுக்கு அப்படி மேலே வச்சு காட்டுவாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆபரணம் போடும்போது சிவலிங்கத்திற்கு ஒரு 5 தலை பாம்பா அதை வச்சுருப்பாங்க, நாகாபரணம். அது உண்மையிலேயே என்ன குறிக்கிறதுனா சுத்தமாயினுடைய 5 தத்துவங்கள். அந்த 5 தத்துவங்களையும் கொண்டு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கு. இந்த பிரபஞ்சங்கிறது அசுத்தமாயையும் பிரகிருதி மாயையும் சேர்ந்தது. அதை சுத்தமாயிலிருந்து கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், பிரகிருதி மாயிலிருந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருகிற செய்திகள் அது புருடன் தத்துவம் ஏற்றுக்கொள்ளுகிறதா அப்படிங்கிறது சுத்தமாயை தான் தீர்மானிக்கும். அதனால எல்லாத்தையும் சுத்தமாயில் வச்சிருக்காரு. அவர் தான் தானே தான் வைத்துக்கொண்டு மொத்த இயக்கமும் அவர் தாங்கிட்ட தான் வச்சிருக்கிறார். இண்டிவிஜுவல் கண்ட்ரோல், கலெக்டிவ் கண்ட்ரோலு, டோட்டல் கண்ட்ரோல்
எல்லாமே சாமிகிட்ட தான் சுத்தமாயில் அவர் தான் வச்சிருக்கிறார். ஆகையினால அதை சொல்லுகிறார், ஏகாசமாயிட்டு அங்கு இருந்தனன். ஏகாசம் என்று சொல்லுவது அந்த சுத்தமாயை, அது மாசுணம் என்று 5 தலை நாகமாக சொன்னோட புரிஞ்சிடும் நமக்கு. அதுக்காக மாசுணம்னு சொல்லி நிறுத்திட்டார் சாமி. அவன் அங்கே இருக்கிற பொழுது ஆகாசவண்ணன் அமரர் குல கொழுந்து. ஆகாசவண்ணன் என்று அங்கே சொல்லுகிற பொழுது அந்த மேலாடையாக தரித்து அந்த 5 தலை நாகத்தை தரித்து அங்கே இருக்கிறவனுக்கு அந்த ஆடை எதுன்னு கேட்டால் ஆகாசம், அதுதான் சுத்தமாயி. வண்ணம்னா வடிவம், ஆகாசத்தையே தன்னுடைய வடிவம், சுத்தமாயையே தன்னுடைய வடிவமாக கொண்டு வீற்றிருக்கிறான். அங்கே இருக்கிறவர்கள் அமரர்கள். அமரர்கள் என்று அங்கே சொல்லுகிற பொழுது அமரர் குலக்கொழுந்து. அமரர் குலக்கொழுந்து குலம்னா கூட்டம், அமரருடைய கூட்டத்திற்கு அவரே தலைவனாக இருக்கிறார். கொழுந்துனா தலைவன். அங்கே அமரர்னு சொன்னா உண்மையிலேயே அமரர், உண்மையிலேயே அமரர். இப்ப தேவர்கள் எல்லாம் அமரர்னு சொல்றது உபச்சாரம். திருமால அமரர் தேவர்கள். அமரர் என்றால் இறப்பு இல்லாதவர்னு அர்த்தம் இல்லையா? அமரர்னா இறப்பு இல்லாதவர்னு அர்த்தம். திருமாலுக்கு பிரம்மனுக்கெல்லாம் இறப்பு இருக்குது. 6 கோடி நாராயணர் நுங்கினர், 100 கோடி பிரமர் நுங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே என்னார இவங்களாம் அமரரா? தேவர்கள்னு சொல்லுகிறோம். அமரர்னா அவங்கெல்லாம் உபச்சாரம். அது என்னது உபச்சாரம்? அமரர்னு அவங்கள சொல்லிக்கிறேன்னா ஒரு தடவை அந்த கடல் அமிர்தத்தை உண்டுட்டார்களாம். அதனால் அவங்களே சொல்லிட்டு திரிகிறாங்க, எங்களுக்கெல்லாம் இறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது அப்படின்னு. அதில் அவங்களும் அமிர்தம் உண்ட தேவரும் மரிப்பர், நஞ்சு உண்ட சிவன் என்றும் இருப்பன் அப்படின்னு சொன்னது போல சிவபெருமானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. பிறப்பிறப்பு கிடையாதுன்னு சொன்ன என்றும் இருப்பவன்னு சொன்னால் உயிர்கள் என்ன இருக்கிறது தான். ஆனால் பிறப்பிறப்பு வருதுக்கு அது அது காரிய நிலையில் அது பிறப்பும் இறப்பும் உடையதாக இருக்க, அதுதானே சிக்கல். அதனால ஆகாசவண்ணன் அமரர் குல, அங்கே இருக்கிற அமரர்கள், அந்த அமரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே எந்த விதமான இறப்பும் இல்லாதவர்கள். அவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய கூட்டத்திற்கு இவர் தலைவராக இருக்கிறார். கந்தபுராணத்தில் கூட சொல்லுவோம், அச்சுதன் ஆயன் அமரராகிய பெயர். அச்சுதன் அச்சுதன் அச்சுதன்னு தெரியும், திருமால். ஆயன் அவங்க 2 பேருக்கும் அமரர்னு அவங்களுக்கு பேர். ஆகிய அவருக்கு அமரர் என்ற பெயருக்கு, ஆகிய அவர் அமரர் என்ற பெயருக்கு நிச்சயம் படு முகமனே ஆன போல். அது நிச்சயமா அது முகமன் உபச்சாரம் அப்படின்னு கந்தபுராணத்தில். இறப்பு இல்லாதவன் சிவபெருமான் ஒருவன் தான். எல்லாருக்கும் இறப்பு உண்டு. இறப்பு இருக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் பிறப்பு இருக்கு. இறப்புக்கும் பிறப்புக்கும் போக்கு வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அவன். ஆகையினால இந்த அமரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிறப்பிறப்பு இல்லாதவர்களே கிடையாதுன்னா இருக்கிறாங்க. அவங்க சுத்தமாயில் இருக்காங்க. அதனால சுத்தமாயில் இருக்கிறவர்கள் தான் அமரர்கள். அவர்களுக்கு இவர் குலக்கொழுந்து. அமரர்னா அவங்களுக்கு தான் அமரர்னு பேரு, இவர்களுக்கு அமரர் என்கிற பெயர் இல்லை என்கிற அந்த தெளிவை ஏற்படுத்துகிறார் சந்தடி சாகல. அமரர் அங்க இருக்கிறவர்களை தான் அமரர்னு சொல்லணும். சகலரையெல்லாம் போய் அமரர்னு சொல்லக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய இங்கே கீழே பிரகிருதி மாயில் இருக்கிறவர்களை அமரர், அங்கே சுத்தமாயில் இருக்கிறவர்களை தான் அமரர், பிறப்பில்லாதவர் இறப்பில்லாதவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். சரி, ஏகாசமாசுணம் இட்டு அங்கிருந்தவன் ஆகாசவண்ணன் அமரர் குலக்கொழுந்து. சிவபெருமான் சுத்தமாயே தன்னுடைய வடிவமாக கொண்டு அந்த சுத்தமாயிலே அங்கே
அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவனாக விளங்குகிறான் என்று குறிப்பிடுகின்றார். சரி, இப்ப இதுல நீங்க 3 இடத்துல ஆகாசம் குறிப்பிடுகிறார். ஆகாச வண்ணன், ஆகாச வண்ணம், ஆகாசமாய் அங்கி அப்படின்னு 3 இடத்துல ஆகாசம். இந்த 3 ஆகாசமும் ஒரே பொருள் இல்லை. அப்படி அவர் அந்த பொருளை கையாளல. ஆகாசங்கிறத அந்த நுண்மை பொருள் அப்படிங்கிற அந்த பொருள் ஆண்டு இருக்கிற அந்த நிலையில அதுக்கு என்ன பொருள்னு நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய கடப்பாடு. ஏகாசமாசுணம் இட்டு அங்கிருந்தவன் ஆகாசவண்ணன் அமரர் குலக்கொழுந்து அப்புறம். இந்த கீழே இருக்கிற அப்புறத்தை எடுத்து அங்க போட்டுக்கணும். குலக்கொழுந்து அப்புறம் ஆகாசவண்ணம் அமர்ந்து நின்று. அதுக்கு மேல இருக்கக்கூடியது பரவழி. அந்த பரவழியில இருப்பதுதான் அவனுக்கு எப்பவுமே விருப்பம். பரவழியாக இருப்பதுதான் அவனுடைய பெரும் விருப்பம். அப்ப பரவழியாக விரும்பி பரவி நிற்கிற அவன்தான் சுத்தமாயில இருக்கக்கூடிய வெளியாகவும் வருகிறான். சுத்தமாக முழுக்கவே நுண்மைங்கிறதுனால ஆகாசம். எது நுட்பமோ அது ஆகாசம். எது நுட்பமானது அது ஆகாசம். ஆகாசங்கிறது எதுன்னு கேட்டா காசம் என்ன ஒளின்னு அர்த்தம். ஆகாசம் என்று சொன்னால் ஒளியை தன்னிடம் கொண்டிருக்கக்கூடியதுன்றதுதான் பொருள். அது ஒளியை தன்னிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நுட்ப நிலையில விளங்கக்கூடிய இடம் வெளி. அந்த வெளி வடிவமாக இப்ப நமக்கு பிரகிருதி மாயை காட்டிலும் அசுத்தமாய சூட்சமம், அசுத்தமாயை காட்டிலும் சுத்தமாய சூட்சமம். நமக்கு உடம்பை காட்டிலும் உயிர் சூட்சமம், உயிரை காட்டிலும் சிவ சூட்சமம். ஆகையினாலே இந்த நுண்ணிலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம பருநிலையிலிருந்து நுண்ணிலை ஒன்று உண்டு. அந்த நுண்ணிலையை நுட்பமாக ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா அது பருவ நிலையில நடக்கிற அதுக்கு எது நுண்ணிலை, இதனுடைய நுட்பம் என்ன அப்படின்னு பார்க்கிறவர்கள் தான் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள் இல்லையா? நுட்பத்தை புரிந்து கொள்ள ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துகிறாருன்னு வச்சுக்கோ, நிறைய அன்பு செலுத்துறார், நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறாருன்னா பருநிலையில இருக்கக்கூடிய அவற்றிற்கு நுட்பமான நுண்ணிலை என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். நாம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணோம்னா அது அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அது அனுபவத்திலேயே நமக்கு தெரியும். ஆகையினாலே தான் இந்த நுண்ணிலை என்பது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப அவசியம். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது தவறா நடக்குது, அல்லது வேற விதமா நடக்குது, அல்லது நமக்கு துன்பத்தை தந்துடுது, ஏன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த நுட்ப நிலை பருநிலையில நாம் செய்த விஷயம் ஏன் நுட்ப நிலையில கிளிக் ஆகல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த நுட்ப நிலையை ஆய்கின்றவர்கள் எல்லோருமே இறைவனை நெருங்குகிறவர்கள். நுட்ப நிலையை ஆராயாமல் நுட்பத்துக்குள்ளேயே போகாம வெறும் பருநிலையிலே இருந்து கொண்டே அது உண்மையான பக்தியாகவோ வழிபாடாகவோ இருக்க வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் இந்த 9ஆம் தந்திரத்தில் நமக்கு அதை வலியுறுத்துகிறார். நாம நுட்ப நிலைக்கு ஒரு செய்தியை கூட நாம் பார்க்கிற பொழுது அதனுடைய நுட்பமான உணர்வாகத்தான் அதை பார்க்கணும். நுட்ப உணர்வாக பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த அனுபவம். ஏன்னா உயிரே நுட்பமானது. உயிரே நுட்பமானதாக இருக்கிற பொழுது அதுக்கு உணவு நுட்பமான உணர்வாகத்தான் இருக்க முடியும். அது எப்படி தூலமானதை எப்படி அது எடுத்துக்கொள்ள முடியும்? அது செய்தி நீங்க இன்னும் நல்லா ஆய்ந்து பார்த்தீர்கள்னா தெரியும். ஆகையினாலே நுட்ப உணர்வு என்பதைத்தான் வெளிங்கிறாரு, அதான் ஆகாசங்கிறார். வேற ஆகாசங்கிறது என்ன? நுட்பமான உணர்வு. எதையும் அதனால தான் கேட்டலுக்கு பிறகு சிந்தித்தல் என்பது என்ன? நுட்ப உணர்வுக்கு அழைத்து சென்று தெளிவு நுட்ப உணர்வுல நிற்றார். அதுதான் நம்ம அதர் வேர்ட்ஸ்ல அதை சொல்லி இருக்கிறோம். கேட்டல் பருநிலை,
சிந்தித்தல், நுட்ப நிலைக்கு போவதற்கான ஆயத்தம், தெளிவு, நுட்ப நிலையை உணர்ந்து நிற்றல், அப்புறம்தான் அதுல ஒன்றுபடுதல். ஆகையினால எந்த ஒரு நிலைக்கும் நுட்ப நிலை, நாம் ஒன்றை பார்க்கிறோம், ஒரு காட்சியே கிடைக்குது, அந்த காட்சியிலிருந்து நுட்ப உணர்வுக்கு நாம் போகணும். நுட்ப உணர்வுல 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணமொரு 3 தெரிந்து சாத்துவீகமே ஆக. தூலத்தை அங்க க்ளோஸ் பண்றார். ஆன்ம தத்துவத்தை அங்கோட முடிஞ்சிருது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆன்ம தத்துவங்கிறது என்ன? 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4. அப்போ இந்த 24ல் 20 முதல்ல, அடுத்தது 4, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய கலாதி தத்துவங்கள் அத்தனையும் புருடன் வரைக்கும். நீங்கள் அந்த பாட்டை நல்லா 5 பார்த்தோம் என்று சொன்னால், பரு உணர்வுலேருந்து நுண்ணுணர்வுக்குள்ளே போகிறார். அந்த நுண்ணுணர்வுக்குள்ளே போகிறதுக்கு ஆன்ம தத்துவம் 24ஐயும் இழத்தல் வேண்டும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக, குணமொரு 3 திருந்து சாத்துவீகமேயாக. பிரகிருதி தத்துவம் வரைக்கும் வந்தாச்சு. இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல் 24 விட்டா, 24ஐயும் விட்டு அது வழியா 24 விட்டுருக்கார். போன பாதை கண்ணு, சாந்த குணம், அது வழியா போய் ரூட்ல அதை விட்டுட்டார். விட்ட உடனே என்னாச்சு, சாமி இப்போ சுத்தமாய தத்துவத்திலிருந்து அந்த அனுபவத்தை, புருடனுக்கு நுட்பத்தை அனுபவத்தை தருகிறார். இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் திளைத்தார். கொடுத்துட்டார். அவருக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு. கொடுக்கறதுக்கு தானே இருக்காரு. அவரு யாரோ ஒருத்தர் 1-2 பேருக்கு கொடுக்கறதுக்கு தாங்க இருக்காருன்னு நம்ம தப்பா நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காகவும் அவர் காத்திருக்காரு. அதனால தான் நான் இப்படி வந்து பெற்றேன்கிறார். ஆகையினால பரவெளியாக இருக்கக்கூடிய, நுட்பமாக இருக்கக்கூடிய பெருமான் சுத்தமாயி என்கிற நுட்பமாகவும் வந்து நிற்கிறார். அவனுக்கு உண்மையிலேயே ஆகாச வட்டம் அமர்ந்து நின்று, விரும்பி, அமர்ந்துன்னா அங்கே விரும்பின்னு அர்த்தம். அவருக்கு பொது நிலையில அவருடைய சொரூப நிலையில இருப்பதுதான் அவருக்கு எப்பவுமே இஷ்டம். ஆகாச வண்ணம் அமர்ந்து நின்று, இல்லையா? என்னதான் அலுவலகம் இருந்தாலும் வீட்டில் வந்துதான், பள்ளிக்கூடம் இருந்தாலும் வீட்டில் வந்து தான், இல்லையா? அதான ரிலாக்ஸிங். அதுதான் அது மாதிரி என்னதான் பிரபஞ்சத்தில் இருந்தாலும் அவருக்கு ரிலாக்ஸு அங்கே மேலே போய் அவருடைய பரவழியில் இருக்கிறது தான். பரவழியில் இருப்பது தானே அவருக்கு. அப்படி பரவழியில் இருக்கக்கூடிய பெருமான் சுத்தமாயிக்கு வந்திருக்கிறார். சுத்தமாயில வந்தது பெருசில்ல, அது அடுத்தது சொல்லுகிறார். அவருக்கு அதுதான் இருப்பு. ஆனாலும் கூட ஆகாசவண்ணன் அமரர் குல கொழுந்தாய் இருந்த அந்த பெருமான் தான் ஆகாசமாய் அங்கி வண்ணனும் ஆமே, அவரே தான் இந்த ஆகாசத்திலையும் கலந்து ஒளி தருகின்றார் அப்படின்ட்டார். அதனால இந்த ஆகாசத்தில் அவர் இல்லைன்னு நீ நினைச்சிடாத. அந்த ஆகாசத்தில் இருக்கிறவர் எப்படி சுத்தமாயினுடைய வெளி வடிவத்தில், நுட்ப வடிவத்தில் வந்தாரோ, அது போலவே இந்த ஆகாசமாய், எந்த ஆகாசம்? பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி, இதில் இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கிறதே, அந்த நுட்பத்திலேயும் அங்கின ஒளின்னு அர்த்தம். ஒளி வண்ணனும் ஆமே, ஒளி வடிவமாக திகழ்கின்றான். இங்கேயும் இந்த ஆகாசத்திலேயும் அவன் ஒளி வடிவமாக திகழ்கின்றான். எனவே நீ உனக்கு தெரிந்த இந்த ஆகாசம், இந்த ஒளி வடிவத்திலிருந்து பிறகு சுத்தமாய ஒளி வடிவத்திற்கு சென்று பிறகு பரவழியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்திற்கு செல்லுவதுதான் வழியே தவிர, நான் உன்னை அப்படியே நேராக ஒரேடியாக ஜம்ப் ஆகி வான்னு சொல்லலை. இங்கிருந்து அவரை உணர்ந்து போதல்.
அப்படி உணர்ந்து போதல் என்பது நுட்பமாக உணர்ந்து போனுதல். எனவே இங்கே பிரபஞ்சத்தில் அந்த நுட்ப நிலையிலே அவரை உணர்ந்து, அதனால தான் இங்கே திருச்சிற்றம்பலம்னு நாம் வச்சிருக்கிறோம். இந்த திருச்சிற்றம்பலம்னு வச்சிருக்கிற ஒலி நிலையில கூட அவர் ஆகாசமாக இருக்கிறார். சிற்றம்பலம் என்பது அந்த தில்லை அம்பலத்தை குறிக்கின்ற, ஆகாசத்தை குறிக்கின்ற அந்த ஒரு நிலை. அவர் அங்கே ஆகாசமாக இருக்கிறார். அவர் தான் நீரில் இருக்கிறார், நிலத்தில் இருக்கிறார், தீயில் இருக்கிறார், காற்றில் இருக்கிறார், தனித்தும் இருக்கிறார். 5 பூதங்களில் கலந்தும் தனித்தும் இருக்கக்கூடிய வல்லமை ஆகாசத்திற்கு இருக்கிறது என்று காட்டிய நிலையிலே இங்கேயும் எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறார் என்கிற அந்த ஆகாச வடிவிலையும் அவர் இருக்கிறார். ஆகையினாலே இங்கே காட்டிய இந்த நிலையை பற்றி கொண்டு நிற்காத, பற்றி கொண்டு செல்க, அதை குறிப்பிடுகிறார். ஆகையினாலே இந்த ஆகாசம் பரவலிய வடிவமாக இருக்கிறார், நுட்பமாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நுட்பம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால், இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நுட்பத்தில் தொடங்குகிறது. பிரபஞ்ச நுட்பம், சுத்தமாய நுட்பம், பரவழி நுட்பம். இப்படி இந்த நுட்பத்தை இங்கே உணர்ந்து, பிறகு சுத்தமாய நுட்பத்தை உணர்ந்து, பிறகு பரவழி நுட்பமாக இருக்கிற பெருமானை அடைவதைத்தான் வழியாகவும் வைத்திருக்கிறார். இப்படியே இங்கே இதுக்கு வழி இல்லை, இது வழி இல்லைன்னு சொன்ன இதை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர். அதை நாம் பார்க்கணும். 5 பூதங்கள், இங்கே நமக்கு உடல், இங்கே இயக்கங்கள், இங்கே மாயை, கண்மம் எல்லாம் வச்சிருக்கிற காரணம், இது ஒன்றுமே அங்கே அடையிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் இது இங்கே எதுக்கு வச்சிட்டு இருக்கணும், இது எதுக்கு இங்கே பிறப்பு இல்லை. இது என்ன, இதெல்லாம் நமக்கு அடைவதற்கான வழி வகைகள் தான். ஆனால் எப்படி கைகாட்டிகிட்டே நின்றுட்டு இருந்தால் முடியுமா? கைகாட்டி காட்டினா திசையில் அந்த திசையில் போகணும். கைகாட்டி காட்டிகிட்டு இருக்க, அது கொண்டு போய் என்னை விட்டுடுன்னு சொல்லுவேன், அங்கேயே நின்றுட்டு இருந்தேன், கைகாட்டி என்னை கொண்டு விடும் கூடாது. அதுபோல் நமக்கு உணர்த்துகிற செய்திகளில் நாம் நுட்பத்தை எப்பொழுதுமே உணர்தல் உண்டு. 5 பூதங்களில் 4 பூதத்தை உணர்வதை காட்டிலும் ஆகாசத்தை உணர்வது தான் முக்கியம். அதனால தான் நமக்கு 5 பூதங்களில் சிதம்பரத்தை தலைமையாக வச்சோம். காரணம் என்னன்னு கேட்டால், 5 பூதங்களில் நமக்கு தலைமையாக இருப்பதும், நுட்பமாக இருப்பதும், எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டு இருப்பதுமாக இருக்கிறது சிதம்பரம். அதனால சிதம்பரத்தை நம்ம சைவர்கள் எல்லா தானங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையாக அதனை கருதுகின்றோம். எனவே இந்த வெளி முக்கியம். இந்த வெளியை கொண்டு சுத்தமாய வெளி, சுத்தமாய வெளி கொண்டு பரவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பாதையை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். எனவே சுத்தமாயை என்பது பியாண்ட் டவுட்டு, அதாவது பியாண்ட் டவுட்டுங்கிறதுக்கு அதை சொல்லுகிறார். ஆகாசவண்ணன் அமரர் குல கொழுந்து என்றே குறிப்பிடுகின்றார். ஏகாச மாசுனம் இட்டு அங்கு இருந்தவன், அதாவது நமக்கு திருக்கோயில்கள்லையும் பல இடங்கள்லையும் நமக்கு அதை காட்டுகிறார்கள், அதனை தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகையினாலே எங்கு நாம் செல்வதாக இருந்தாலும், எந்த இடத்திலேயும் உண்மையிலேயே பிரபஞ்ச விஷயங்களையும் தாண்டி போய் இந்த ஆன்மீக அனுபவங்களிலே நுட்பமான அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முனைப்பாக இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக உணர்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுவே ஆகாசம். ஆகாசம் என்பது நுட்பத்தை காணுதல் என்று சொல்லி, ஆகாசமாய் அங்கி வண்ணனும் ஆமே. அங்கி என்றால் ஒளி வடிவமாக அவன் விளங்குகிறான். அந்த தெளிவு நமக்கு ஒளி வடிவமாக விளங்குகிறது என்பதை குறிப்பிடுகின்றார். எனவே நுட்பம் என்பது நுட்ப உணர்வு, சூட்சமம் சூட்சம உணர்வு. சூட்சமம் என்பது அப்போ நமக்கு
இப்போ ஒரு பூஜை பண்ணுறாரு, கழறிட்டு அறிவார். ஆனால் அதில் அதில் நின்று இல்லை, அதில் அந்த சூட்சமாக சிலம்பின் ஓசை கேட்கணும் அவருக்கு. இப்போ அந்த உணர்வு தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். உணர்வுங்கிறது அது வரலன்னா தான் செய்த வழிபாட்டிலே தான் நிறைவு கொள்ளாது. பொதுவாக என்ன பொருள், நாம் என்ன வழிபாடு செய்தாலும் எதை செய்தாலும் அதிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சூட்சம நிலையை நாம் பெறுதல் வேண்டும். அது இன்னாருக்கு இப்படித்தான் வருமெல்லாம் அதுக்கு புக்கெல்லாம் போட முடியாது. அதுக்கு ஒரு புக்கும் உதவாது, எந்த புக்கும் இல்லை, இருந்தாலும் நம்பாதீங்க. நுண்ணுணர்வுங்கிறது உங்களுக்கு இறைவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பின் பெருக்கத்தினாலே, நீங்கள் கொள்ளுகிற அந்த உணர்வினாலே, உள்ள அன்பினாலே விளைகின்ற உணர்வினாலே உங்களுக்கு வருகிற அனுபவம், அவ்வளோதான். அது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நிகழும், இப்படித்தான் வரும்னு சொல்ல முடியும். ஆகையினாலே இதை அருணையனார் சொல்லுவார், தவமுறை என்பார். இதை தவமுறை என்று சொன்னால் தவம் என்ன முறை? தவத்தினுடைய முறை என்னன்னா, வழிபாட்டிற்கு பிறகு உணர்வை பெறுதல். வழிபாட்டிலே எந்த உணர்வையும் பெறாமல் இருந்தால் அதுக்கு தவம் இல்லை. தொண்டு செய்கிறோம், ஒரு உணர்வு வரணும். எது செய்தாலும் அந்த சூக்கும உணர்வு அது வரணும், அதுதான் நிறைவு என்று குறிப்பிடுகின்றார். இதையே தொடர்ச்சியாக அடுத்த பாடல்லையும் அதை ரொம்ப அற்புதமாக விளக்குகின்றார். உயிர்க்கின்றவாறும் உலகமும் ஒக்க உயிர்க்கின்ற உள்ளொளி சேர்கின்ற போது குயில் கொண்ட பேதை குலாவி உலாவி கொண்டோன் உள்ளம் வெளியது வாமே. எப்பவுமே ஒரு ஜென்ரல் வே ஆஃப் கோயிங், ஒரு பொது நிலையில் போதல், சிறப்பு நிலைன்னு எப்பவுமே உண்டு. எல்லாத்துக்குமே பொது நிலை, சிறப்பு நிலைன்னு உண்டு. எல்லா ஆன்மாக்களுக்குன்னு பொருத்தமாக இருக்கிற நிலை ஒன்று உண்டு. சில ஆன்மாக்கள் ஸ்பெஷலாக தான் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. அந்த அந்த ஆன்மாவினுடைய ஒரு தன்மை அப்படி இருக்கும். சில ஆன்மா நம்மளே பார்க்கிறோம் இல்லையா, நம்ம அந்த வேறுபாட்டிலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அந்த ஆன்மாவுக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு டர்னிங் வரும்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. சுந்தரரே எடுத்துங்க, 14 வயசு வரைக்கும் அது அவருக்கே தெரியாது. நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன ஏது ஒருவரும் தெரியாது. ஆனால் ஒரு அந்த திருமணத்தில் நடந்த அந்த ஒன் டே இன்சிடெண்ட்டு, அந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வு எங்கேயோ கதையை தலைகளாக போயிடுச்சு. எங்கேயோ போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் சடையனாராவது, இசைஞானியாராவது, நரசிங்க முனையரையராவது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக அவருடைய வாழ்க்கையே வேறு விதமாக மாறிப்போச்சு கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான், அங்கே தான் நடந்துருச்சு. அது எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் நடக்குதா? கல்யாணம் பண்ணும்போது சாமி தடுத்திருந்தா எவ்வளோ தப்பிச்சிருக்கலாம் அத்தனை பேர். ஒருத்தகிட்டையும் வரமாட்டேங்கிறார், பண்ணிக்கோ அப்படின்றாரு. அப்படி நம்ம வள்ளலார் சொல்கிற மாதிரி, சாமி நீ தடுப்ப அப்படின்னா அதுக்காகவாவது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேங்கிறேன். நான் 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், தயாராக இருக்கேன். 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா முதல் கல்யாணம் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்கிறாரு. 2வது கல்யாணம் பண்ணி கூட நான் தயாராக இருக்கேன் சாமி, நீ தடுப்ப அப்படின்ற ஒரு இது இருக்குமானால் நான் பண்ணிக்கிறேங்கிறேன். அப்போ எல்லாருக்குமா தடுக்கிறாரு. எல்லாம் கோடிக்கணக்கில் அத்தனை பேரும் திருமணம் பண்ணுறாங்க. யார்கிட்ட வர்றாரு? ஒருத்தட்டையும் வரல. இவர் ஒருத்தட்டு தானே போனார். யோசிக்கலாம். எல்லா ஆன்மாக்களும் ஒன்று போலவா? சில ஆன்மாக்கள் ஸ்பெஷலாக தான் இருக்குது. அவங்க அவங்களுடைய முறையும் வித்தியாசமாக இருக்குது. கெஞ்சுறாரு, நீ முதலமைச்சராருன்னு நீயே வச்சுக்காண்டு போகிறாரு. யார் சொல்லுவா? நீங்கள் பாருங்க, முதலமைச்சரா வேடுவர்களுக்கு நீ தலைவனாக இரு, எல்லா வேடுவர்களையும் நீ சொன்னதை கேட்பாங்கன்னு.
காதலே வாங்கல அவருக்கு. அது அந்த ஆன்மாக்கள் சிறப்பு நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள், சிறப்பு நிலையில் இருக்கிறாங்க. எல்லா ஆன்மாக்களுக்குமா எல்லாமே வந்து பிடிபட்டுருமா? அதே மாதிரி அல்ல. பொது நிலை, சிறப்பு நிலை. சில ஆன்மாக்கள் சிறப்பு நிலையில போகும். பொது நிலையில போகிற ஆன்மாக்கள் அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஸ்டேஷன்ல இறங்கிடும். என்னைக்காவது ஒரு நாள் வரும், அது சாமி தெரியும். அது ஸ்டேஷன் வரத்துக்குள்ளேயே நடுவுலையே இறங்கி ஜேர்னியை பிரேக் பண்ணிக்கிட்டு எங்கேயோ சுற்றி விட்டு திரும்ப ஜேர்னி கன்டினியூ பண்ணி இப்படி வந்து 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 அது என்னைக்காவது ஒரு நாள் அது கிளம்புன ஸ்டேஷன்லேருந்து போய் வர சேர ஸ்டேஷன் அது ட்ராவலை கன்டினியூ பண்ணியிருந்தால் அது என்றைக்கோ போய் சேர்ந்துருக்கு. ஒரு ஸ்டேஷனில் இறங்குறது, எதுக்கு ஏறணும் எதுக்கு இறங்குறோன்னு கூட தெரியாமல் ஊரை முழுக்க சுற்றி விட்டு திரும்ப அடுத்தது இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி அதில் போய் அது திரும்ப அதுக்கு அடுத்து இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதாவது பரவாயில்ல, முன்னால் போகிற ட்ரெயினில் ஏறணும், திரும்ப பின்பக்கமாக வர ட்ரெயினில் ஏறி கிளம்புற இடத்துக்கே திரும்ப வந்து இப்படியெல்லாம் பயணம் பண்ணிட்டு சில ஆன்மாக்கள் விறுவிறுன்னு முன்னால் போயிடுது. அது பாட்டுக்கு கிளம்பி பார்க்குறோம், கண்கூட பார்க்குறோமே. இது வந்து யாரும் ஒன்றும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, கண்கூட பார்க்குறோம். ஆக ஒன்று நமக்கு இதில் என்ன தெளிவாக தெரிகிறதுனா, ஆன்மாக்கள் ஒன்று போல நகரவில்லை, ஒன்று போல போகலை. ஆனால் ஒன்று சொல்லலாம். என்ன ஒன்று சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், பொது நிலையிலே போகிற ஆன்மாக்கள் தான் அதிகம். பொது நிலையில் போகிற ஆன்மாக்கள் அது பாட்டுக்கு போகும், வாடு போகும். புழுவாக இருக்குது, பூச்சியாக இருக்குது, தேடாக இருக்குது, பாம்பாக இருக்குது, அப்படியே போகும். அப்படியே போயிட்டு அப்படியே திரும்ப வந்து அப்படியே போயிட்டு பொதுநிலையில் போயிட்டுருக்கோம், எல்லாம் போகும். அதில் அதுதான் பெரும்பான்மை. சில இது இருக்குது, அது சிறப்பு நிலை. இந்த சிறப்பு நிலையாக போகிற ஆன்மாக்களுடைய டெஸ்டினேஷன் தான் சீவன் முத்தர். பொது நிலையில் போயிருக்கிறவங்களுடைய டெஸ்டினேஷன் தான் விஞ்ஞானகலன். அது ரெண்டுக்கும் வேறுபாடு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த சிறப்பு நிலை வந்து இங்கே தேறிடும், அது கண்டுபிடிச்சிடும் இது பிறப்பு இதுக்குத்தான் அப்படின்னு தெரிஞ்சு அதை உடனே அதை பற்றி கொண்டு அது இங்கே தேறிடும். அதுதான் சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்கள் இல்லை கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தா கூட அவங்களுக்கு அது வந்து சில்லறையாக தான் தெரியும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதை பற்றி. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சிவநிலை தான் தெரியும். எத்தனையோ உதாரணங்கள் அருளாளர்கள் நம்ம இதுலேயே இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அந்த நிலை இருக்கக்கூடிய சீவன் முத்தர்கள் அதுதான் உண்மையான நிலைன்னு காட்டுவதற்காகவே இங்கே வச்சிருக்கிறார். இது என்ன ஃபைனலாக இது எப்படி போய் என்ன அடையணுங்கிறத, அது என்ன அடையும், அது எப்படி அதனுடைய ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு காட்டுவதற்கு இங்கேயே எக்ஸாம்பிள் வச்சா தானே அதை நம்புவோம். சில பேர் நம்புகிறேன், சில பேர் நான் அதையும் நம்ப மாட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடியே அதை ஆச்சாள்புரத்தில் அழைச்சிட்டு போகிறாரு. எத்தனை பேர் நம்பி போனான்? போகாதவங்க இருந்தாங்கன்னு சேக்கிடாரே எழுதுறாரு. நம்பாமல், அவர் சொன்னதை கேட்காம நம்பாமல் அங்கேயே இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சேக்கிடாரே சொல்லுகிறார். அவங்களுக்காக தான் காதலாகி இந்த கண்ணீர் மல்கின்னு லாஸ்ட் மெசேஜ். ஹி லெஃப்ட் த லாஸ்ட் மெசேஜ். 5 எழுத்தாவது ஓதுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அதனால் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ் த ட்ரூத். உண்மையை நாம் நம்புறதுக்கு கஷ்டம். பொய்யை சீக்கிரம் நம்பிடுவோம், பொய்க்கு பின்னாடி சீக்கிரம் போயிடுவோம். பொய்யை ரொம்ப சீக்கிரம் நம்புவோம், ஆதரவு தருவோம், தூக்கிட்டு நிறுத்துவோம் இல்லையா? ஒரு சினிமா ஹீரோவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக கிடைச்சிருது, ஒரு அருளாளருக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிருது சப்போர்ட்டு. ஒரு சினிமா ஹீரோவுக்கு எல்லாம் கிடைச்சிரும், டக்குன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு தூக்கி நிறுத்துவாங்க, டக்குன்னு போஸ்டர் ஒட்டுவான், டக்குன்னு பாலாபிஷேகம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் இயல்பு, அது அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளன்பு, அன்பு, பண்பு, உயர்வு அப்படிங்கிற அந்த உயர்வான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு பின்னாடி போக தோணாது. அதனுடைய சிறப்பும் தெரியாது. ஆனாலும் காட்டுறார், அப்படி காட்டுறார். இங்கே அருளாளர்களை வைத்து கொண்டு
இந்த சீவன் முத்தர்கள் என்கிறவர்கள். எல்லா சாத்திர நூல்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாத்திர நூல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு முறைகளையும் வழிமுறைகளையும் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் சீவன் முத்தர்களை பற்றியும் சொல்லும். அணைந்தோர் தன்மை அப்படின்னு கடைசியில் ஒரு போர்ஷன். 12வது சூத்திரம் கூட பாருங்கள், 11 வரைக்கும் தான் ரொட்டீனு பொது, 12 சீவன் முத்தர்கள். அதை போலத்தான் எல்லா நூல்களையும் எல்லாத்திலையுமே அணைந்தோர் தன்மை என்று சொல்லக்கூடிய இங்கேயே பெற்றவர்கள், இது எங்கேயோ போய் பெறுகின்றவர்களுக்கு ரொட்டீன் ரூட்டு, இங்கேயே பெறுகின்றவர்கள் அப்படின்னு காட்டுகிற சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தர்களை பற்றி தான் இந்த பாட்டு. எங்கேயோ போய் பெறுகின்ற விஞ்ஞான கலரை பற்றி முந்தின பாட்டு. அது ரொட்டீனா போய் அது யகாசன்னு சொன்னார் இல்லைங்களா, யகாச வண்ணம் இட்டங்கிருந்தனன் ஆகாச வண்ணன்னு சொன்னது ரொட்டீனாக போயிட்டு இருக்கிற சுத்தமாய அசுத்தமாய அப்புறம் பரவெளி அப்படின்னு இருக்கிற அந்த ரொட்டியும் மூணையும் ஒப்பிட்டு அவர் பேசினார். இப்போ இங்கே பேசும்போது சொல்றார், உயிர்க்கின்றவாறும் உலகமும் ஒக்க உயிர்க்கின்ற உள்ளொளி சேர்கின்ற போது. உயிர்க்கின்ற உள்ளொளி, உயிர்க்கின்ற உள்ளொளி உயிர்க்கின்றவாறும் உலகமும் ஒக்க உள்ளொளி சேர்கின்ற போது. சேர்தல் அப்படின்னா செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். உயிர்க்கின்றவாறு என்பது அந்த அறிவு இயங்குகின்ற, அறிவு இயங்குகின்றன்னா அது சேதன பிரபஞ்சம், உலகங்கிறது அசேதன பிரபஞ்சம். அறிவு உள்ளன அறிவற்றன அப்படின்னு 2 விதமான பிரபஞ்சம் இருக்கு இல்லையா. இந்த 2 விதமான பிரபஞ்சங்களும் இயக்குகிறவன் அவன் தான். உயிருள்ளவற்றையும் உயிர் இல்லாதவனற்றையும். சூரியன் சந்திரன் போன்றவையெல்லாம் தானே இயங்குதுன்னு சொல்லக்கூடாது. காலக்கெடு வச்சிருக்காரு, காலக்கெடு வச்சிருக்காருங்கிறத இதுலேயே காட்டுறார். சூரியனுடைய டிராவல் எப்படி இருக்குது இந்த பூமிக்கு தெரியுதா உங்களுக்கு? அது மே ஜூன் ஜூலை ஆகஸ்டில் எப்படி இருக்குது, நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் அது எப்படி இருக்குது, அதனுடைய ரூட்டு அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, இது 15 நாளைக்கு ஒரு தடவை இது எப்படி இருக்குது, இதெல்லாம் ஏன் அப்படி வைத்திருக்கிறார், அதனுடைய அந்த ரூட்டு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கலாம். அது விஞ்ஞானமாக அதனுடைய விளக்கம் சொல்லணும். ஏன் அப்படி அது இருக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு கேள்வி. அப்போ உயிர்க்கின்றவாறும் என்று சொன்னால் அறிவு செயல்படுகின்ற விதத்திலே, சேதன பிரபஞ்சத்திற்கு அறிவு செயல்படுகின்ற விதத்திலேயும், அது அறிவு செயல்படுகின்ற விதத்திலே அதனோடு ஒத்திருந்து உலகம் பயன்படுமாறு இந்த உலகத்தையும் ஒக்க சேர்கின்ற போது இரண்டும் அது சிங்க்ரனைஸ் ஆகணும். அப்படி சிங்க்ரனைஸ் ஆகி பொருந்தி இருக்கிற பொழுது இங்கே எல்லா இடத்துக்கும் எத்தனையோ இடத்துக்கு போகிறாங்க, இங்கே உயிரினம் இருக்கிற மாதிரி தெரியல. என்னென்னவோ இமேஜினேஷனில் கற்பனையில் பல்வேறு விதமாக அதை சொல்லுகிறாங்க. அலியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, கதையெல்லாம் அவங்க கற்பனைக்கு சொல்லுகிறார்கள், வேற்று கிரகவாசிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அப்படி ஒன்றும் ஃபுல் ப்ரூஃபாக எதுவுமே இன்னும் லேண்ட் ஆகலை. ஏதோ இருக்கலாம் அப்படி அப்படின்ட்டு ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிர்கள் தழைக்கின்றன, வாழ்கின்றன. அப்படிங்கிற பொழுது இது இந்த உயிர்கள் உயிர்க்கின்றவாறும் அதற்கு ஏற்றவாறு இந்த உலகம் இயங்குகின்றவாறும் இரண்டையும் ஒக்க சேர்கின்ற பொழுதுன்னார். ஒக்கங்கிறது அந்த சிங்க்ரோனைசேஷன். பிரபஞ்சம் 5 பூதங்கள், 5 பூதங்களினுடைய சேர்க்கையாலே விளைகின்றவை. 5 பூதங்களினாலே சேர்க்கையாலே விளைகின்ற இந்த உடம்பு, இரண்டும் பாருங்க சிங்க்ரோனைஸ் ஆகுது. அப்படி அவற்றை யாரு செய்கிறா அப்படின்னு கேட்டா உள்ளொளி, உயிர்க்கின்ற உள்ளொளி. உள்ளொளி என்பது பரசிவம். அது திருவுளம் பற்றுகிறது. உயிர்க்கின்றன அது திருவுளம் பற்றுகிறது. அப்படி திருவுளம் பற்றுகின்ற காரணத்தினாலே
உயிர்க்கின்றவாறும் உலகமும் சேதன பிரபஞ்சமும் அசேதன பிரபஞ்சமும் இயங்குகின்றன, ஒன்றுக்கு ஒன்று ஒத்த நிலையிலே இயங்குகின்றன. ஒன்றுக்கொன்று ஒத்த நிலை. எப்படி ஒன்றுக்கொண்டு ஒத்த நிலையில? இது போய் நெல் போடுது, அது போய் கம்பு போடுது, அது போய் கோதுமை போடுது. நெல் போட்ட இடத்துல நெல் தான் வருது, கம்பு போட்ட இடத்துல கம்பு தான் வருது, கோதுமை போட்ட இடத்துல கோதுமை தான் வருது. அப்படித்தானே வருது. ஒரு விதை போட்டால் மண் அந்த விதையிலிருந்து பல விதமாக பெருக்கி தருகிறது. மண் பெருக்கி தருகிற பொழுது எராட்டிக்காக பண்ணி தரலாமே இல்லையா? அது அந்த அந்த மண்ணானது அந்த விதையை பெருக்கி தருகிற பொழுது பல்வேறாக பெருக்கி தருகிறது. அதில் ஒரு ஆர்டர் இல்லையா? ஆகையினாலே இவ்வாறு நிகழ்வது இறைவனுடைய அந்த உயிர்க்கின்ற உள்ளொளி. இவ்வாறு இந்த பிரபஞ்சம் முழுக்க இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமான் சேதன பிரபஞ்சத்தையும் அசேதன பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கிற அந்த பெருமான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். அந்த பெருமான் வெயிற்கொண்டு என் உள்ளம் வெளியதுவாமே. வெயிற்கொண்டு என்று சொன்னால் என்னுடைய உள்ளமானது அல்லது என்னுடைய உயிரானது, என்னுடைய அறிவானது வெளியது ஆமே. வெளியது ஆமே என்று சொன்னால் நான் வெளியை உணர்கின்ற விதமாக, நல்ல கவனமாக இருக்கணும். நான் இந்த பிரபஞ்சத்திலே இவ்வாறு இருக்கக்கூடிய சேதன அசேதன பிரபஞ்சங்களை ஒன்றுபடுத்தி இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எனக்கு வெளி அது ஆமே. என்னுடைய உள்ளத்திலே சூட்சமமான அந்த திருவருள் பேற்றை நான் அனுபவித்தேன். How is it possible அப்படின்னு கேட்குறேன். வெயிற்கொண்டு என்று சொன்னால், வெயிற்கொண்டா ஒளி பெற்று தெளிவு பெற்று என் உள்ளம், என்னுடைய உயிரானது அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அந்த நுட்பமான பரவெளியை, அந்த அருள்வெளியை நான் அனுபவித்தேன். ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது, குயில் கொண்ட பேதை குலாவி உலாவி கொண்டு அப்படின்னா அது என்ன சொல்லுகிறாருங்கன்னு கேட்டால், எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த தத்துவங்களோடு இவ்வாறு இருக்கும் பொழுதே எனக்குங்கிறது சீவன் முத்தருக்கு அங்கே பரவெளியிலே எவ்வாறு திருவருள் வெளியாக இருந்து ஆனந்தத்தை காட்டுவாரோ அதை போலவே குயிர்கொண்ட பேதை என்று சொல்லுகிறார். குயிர்கொண்ட பேதை என்று சொல்லுவது திருவருள் சக்தி. குயிர்கொண்ட பேதை என்று சொல்லுவது அந்த இனிய மொழி. அம்பாளை சொல்லுகிற பொழுதெல்லாம் இனிய மொழி என்றெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? பல இடங்களில் கூட யாழை பழித்த மொழியாள் அப்படிலாம் கூட அம்பாளுக்கு பேர் இருக்கும். அந்த மாதிரியான பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நாத தத்துவத்துக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். அது நாத தத்துவத்தை வரைக்கும் தான் 36 தத்துவம் அந்த பிரபஞ்சம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அருளை சொல்லுகிற பொழுது, அம்பாளினுடைய அந்த மொழி அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அது இந்த நாதத்துக்கு மேலே பரநாதமாக இருக்கக்கூடியது. அதுதான் அந்த திருவருள் நிலைக்கு இருக்கக்கூடிய ஒன்று. பரநாதம் பரவிந்து என்று சொல்லக்கூடிய நிலைகள். அந்த பரநாதம் என்று சொல்லுவதற்காக குயிர்கொண்ட பேதை என்று குறிப்பிடுகின்றார். எனவே அந்த நிலையில திருவருளை சீவன் முத்தர்களுக்கு வெளியை இங்கேயே காட்டுகிறார். அப்ப ஆகாச பேரு என்று சொல்லக்கூடிய ஆகாசம், இந்த பஞ்சபூத ஆகாசம், அதற்கு மேலே சுத்தமாய ஆகாசம், அதற்கு மேலே பரவெளி ஆகாசமாக இருந்து ஒவ்வொரு நிலையிலேயும் இருந்து அழைத்து சென்று அந்த அனுபவத்தை தருகிறவர் சீவன் முத்தர்களுக்கு இங்கேயே அந்த பரவெளியாக அது விளங்கி பரவெளியிலே பெற வேண்டிய அந்த திருவடி இன்பத்தை தருகிறார். வித் லிமிட்டெட் எடிஷன், லிமிட்டெட் ஸ்டேஜ் அதை கொடுக்கிறார். இங்கே ஆனந்தம் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆனந்தத்தை அந்த சீவன் முத்தர்கள் இங்கேயே ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆனந்தம் பரவழி இல்லாமல் கிட்டாது.
பரவழி அனுபவம் இல்லாமல் கிட்டாது. பரவழி என்பது திருவருள் அனுபவம். அதைத்தான் துரியம் என்றும் துரியாதீதம் என்றும் அதனை நாம் அங்கே குறிப்பிடுகின்றோம். அல்லது அதை சிவயோகம் என்றும் சிவபோகம் என்றும். பின்னாலேயும் சிவபோகத்தை தனியாக பேசுவார். சிவரூபமும் சிவ தரிசனத்தையும் தனியாக பின்னால் எடுத்து சொல்லுவார். அதில் இன்னும் சில விஷயங்களை கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக, கிளாரிஃபை பண்ணுறதுக்காக திரும்ப பின்னால் சிவரூபம் சிவ தரிசனம்லாம் வரும் அதில். ஆகையினாலே வெயிற்கொண்டுனா ஒளிக்கொண்டு என் உள்ளம் வெளியாது ஆமேன்னு சொன்னார். உள்ளம் வெளியாது ஆமேன்னா திருவருள் பேரை வழங்கி ஆகாச பேரை வழங்கித்தான் ஆனந்தத்தை வழங்கினார். எனவே ஆகாச பேர் ஒன்று உண்டு என்பதை அனுபவ வாயிலாகவே நான் இங்கே குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறேன். நான் இங்கே அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டிய செய்தி. எனவே வெயிற்கொண்டு என் உள்ளம் வெளியது ஆகும். எனது அவன் உள்ளமானது அவனுடைய ஒளியை பெற்று ஆனந்தம் பெற்றது, இருள் நீங்க பிரகாசிக்கிறது. வெளியது ஆமேன்னு சொன்ன வெளி என்பது ஆகாசம். அந்த ஆகாசம் இந்த பிரபஞ்ச ஆகாசமோ அல்லது சுத்தமாய ஆகாசமோ இல்லாமல் அது அதையும் தாண்டி போய் பர ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை குறிக்கிறது. வெயிற்கொண்டென் உள்ளம் வெளியது ஆமே. வெளி என்று சொன்னால் ஆகாசம், ஆகாசம் என்று சொன்னால் காசம், ஒளி, ஒளி தங்குகிற இடம் ஆகாசம். எனவே ஒளி தங்குகிற இடம் ஆகாசமாக இருக்கிறது. வெளி அது உள்ளம் வெளி அது ஆமேனா சீவன் முத்தர்கள் பரவழியில் நின்றுதான் அந்த பரமானந்தத்தை தூக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கேயே ஆகாச பெருக்கட்டுகிறது என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடல்களுக்கு நாம் பொருள் கண்டோம். இதனை நிறைவு செய்யும் முகமாக இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு தங்களுடைய நல்லாதரவை நான் வழக்கம் போல தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். நீங்கள் ஞானத்திரளுக்கு சந்தாதாரர்களை சேர்த்து தர வேண்டும். அதுதான் இப்போ நல்ல ஆதரவு என்று நான் குறிப்பிடுகின்றேன். அதே போலவே அதில் வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் முடிந்தால் நல்ல ஆதரவு தரலாம். அதுவும் பலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானத்திரள் வெளியிட்ட ஞான குழந்தை அது விரைவாக தீர்ந்து போகிற நிலைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் வேணுங்கிறவங்க விரைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். திரும்ப அடுத்த எடிஷன் எப்போ போடுவோன்னு தெரில. அது மிக அதிக அளவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஞானசம்பந்தரை பற்றி ஒரு சித்திரப்பட கதை இவ்வளவு சீக்கிரமாக விற்பனை ஆகிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்புது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வாங்காதவங்களாம் இன்னும் பார்க்கல. அது நிச்சயமாக நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க என்று சொல்லி ஆமாம், எங்களுக்கு சீர்காழியிலிருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதார தலமான அங்கிருந்து இந்த ஞானக்குழந்தை படத்தை அவங்க போட்டு மிகவும் அழகான முயற்சி அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இப்படி பல இடங்கள்லேருந்து ஞான குழந்தைக்கு பாராட்டுதல் வந்து கொண்டு இருக்கிறது. மனசு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.